அட இன்னைக்கான வீடியோல பீட்டா ஃபிஷ் வாங்குறதுக்காக குளத்து ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு தான் இன்னைக்கு வந்திருக்கோம். லாஸ்ட் வீடியோல இந்த பவுல்ல என்ன ஃபிஷ் வளர்க்கலாம்னு கேட்டிருந்ததுல நிறைய பேர் சாமுராய் தான் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அங்க எக்கச்சக்கமான சாமுராய் பீட்டாலாம் இருந்துச்சு. பட் பட்ஜெட் காரணத்தினால் அதை என்னால வாங்க முடியல. சரின்ட்டு கமெண்ட்ல செகண்ட் வின்னரான கிரவுண்ட் டெயில் பீட்டா வாங்கலான்னு தான் குட்டி பசங்க ஷாப்புக்கு போயிருந்தோம். இங்க எக்கச்சக்கமான பீட்டா ஃபிஷ் எல்லாம் இருந்துச்சு. அது கூட அதுக்கு மேட்சிங்கான ஃபீமேல் பீட்டாஸும் இங்க நிறைய இருக்கு. நம்மளும் அங்க இருக்க எல்லா பீட்டாஸையும் பார்த்துட்டு ஃபைனலா ஒரு பீட்டாவை தான் சூஸ் பண்ணிட்டோம். பீட்டா வாங்கின கையோட நம்ம அதை வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு தான் போவோம். ஆல்ரெடி நம்ம ஒரு கிளாஸ் பாட்டில் செட் பண்ணி வச்சிருந்தோம். அது இப்போ பக்கா கண்டிஷன்ல இருக்கு. வாங்க ஃபிஷ்ஷை ரிலீஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ½ hour கண்டிஷன் விடலாம். ½ hour ஆச்சு. இப்போ நம்ம ஃபிஷ்ஷை ரிலீஸ் பண்ணி விட்டுடலாம். ஃபிஷ்ஷை விட்டுட்டு அந்த கிளாஸ் டேங்கை பார்க்கும்போது சும்மா வேற லெவலில் இருந்துச்சு. வழக்கம் போல் இந்த ஃபிஷ்ஷுக்கும் நீங்கள் நல்ல நேமாக ஒன்று கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பை பாய். அட இன்னைக்கான வீடியோல பீட்டா ஃபிஷ் வாங்குறதுக்காக குளத்து ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு தான் இன்னைக்கு வந்திருக்கோம். லாஸ்ட் வீடியோல இந்த பவுல்ல என்ன ஃபிஷ் வளர்க்கலாம்னு கேட்டிருந்ததுல நிறைய பேர் சாமுராய் தான் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அங்க எக்கச்சக்கமான சாமுராய் பீட்டாலாம் இருந்துச்சு. பட் பட்ஜெட் காரணத்தினால் அதை என்னால வாங்க முடியல. சரின்ட்டு கமெண்ட்